ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம தனாவோட உண்மை எல்லாமே ரகுராமுக்கு தெரிய வருதா. ரகுராம் நம்ம தனாவோட குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவடி எடுக்கிறதுக்காண்டி தயாராகிறாங்க. பார்வதி பண்ண சூழ்ச்சினால தனா அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க. இனி தனாவுக்கு என்னாச்சு, தனா பத்திர உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் என்ன பண்ணாங்க, அதே சமயத்தில் புவனேஸ்வரோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரகுராமோட குடும்பமே மாயா வின் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது பார்வதி மட்டும் பயங்கரமா எரிச்சல் இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட பேசும்போது, பார்வதி இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, அந்த மாயாவை தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது கேட்ட புவனேஸ்வரியும், ரகுராம் குடும்பத்துல உள்ளவங்க யாருமே நிம்மதியாவே இருக்கக்கூடாது, பார்வதி நீ ஒரு வேலை செய்யணும், அந்த தனா தான் கன்சீவா இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியல, அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்து பார்வதி, எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ தனா கன்சீவா இல்லை அப்படிங்கிற உண்மை ரகுராமுக்கு தெரியணும், அதுக்கப்புறமா அந்த குடும்பமே சின்ன பின்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதிக்கு புவனேஸ்வரியும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பார்வதியும் சரி, அந்த சூழ்நிலை வரும்போது நான் கரெக்டாட்டு பண்ணிடுறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க, சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்வதியும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராமும் பாட்டிக்கிட்ட இன்னைக்கு நான் காவடி தூக்கலான் இருக்கேன், அதுக்கான நாள் தனாவோட குழந்தை நல்லபடியா வளரணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வேண்டுதல் பண்ணியிருந்தனால அதனால எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம ஜானகி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனா கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நிலைமை ஆகும், பாவம் இத்தனை நாளாட்டு நான் இவங்கள்ட்ட இருந்து மறைக்கிறது பெரிய தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மணி, சீனு, கதிர் எல்லாருமே சேர்ந்த மாதிரி காவடி எடுக்கிறதுக்காண்டி தயாராகும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிர் கிட்ட கதிர் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தியா, அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, அப்பா இந்த குழந்தையெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு தான் இது வரைக்கும் உன்னையும் என்னையும் இந்த வீட்டிலேயே தங்குறதுக்காண்டி அனுமதிச்சாங்க, இப்போ மட்டும் அது பொய்ன்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும், என்னால் தாங்கவே முடியல கதிர், இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது நம்ம கதிரும், நீ எதுக்குமே கவலைப்படாது தனாஸ், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் ஆகாது, கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு இருக்கும் தனா, அதனால அதை நினைச்சு வருத்தப்படாத தனான்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் நம்ம தனாவும் மாயா கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. மாயா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கூட்ட உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது மாயாவும், நீ எதுவும் கவலைப்படாத தனா, கரெக்டான சமயம் பார்த்து பெரியப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதனால தைரியமா இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராமும் ஜானகிட்ட, சரி ஜானகி, கோவிலுக்கு போகக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ணிட்டல, சரி கோவிலுக்கு போவதற்கு தயாராகலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜானகியும் சரிங்க எல்லாரும் கிளம்பலான்னு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலுக்கு காவடி எடுக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்க. அதே சமயத்துல பார்வதியும் எப்படியாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும், இன்னைக்கு ஊர் மக்களுக்கு முன்னாடி இந்த தனாவோட பித்தலாட்டத்தை நம்ம வெளியில கொண்டு வந்துடணும், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம பத்மாவும் பார்வதி யோசிக்கிறத பார்த்த உடனே, என்ன பார்வதி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு கேட்கும்போது பார்வதியும், இல்லைக்கா ஏற்கனவே இந்த தனா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாமா இவ்வளோத்துக்கு சந்தோஷப்பட்டு அவளுக்காண்டி இப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா இந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் ஜானகி அக்காக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் ஜானகி அக்கா இப்படிலாம் இருக்காங்க, எனக்கு அந்த சந்தேகம் வேற இருக்கு, ஜானகி அக்காவுக்கு தெரிஞ்சுட்டு ரகுராம் மாமாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதுவும் பெரிய பிரச்சனையாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா கிட்ட சொல்லும்போது பத்மாவும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணாலுமே கடைசி நேரத்தில் இந்த மாயா ஏதாவது சொதப்பிடுறாளே அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதியும், இந்த வாட்டி அதெல்லாம் சொதப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அதுக்கு ஏற்றவாறு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன பார்வதி பண்ணியிருக்கேன் கேட்கும்போது பார்வதியும், எதுனாலும் கோவிலில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமியார்கிட்ட நம்ம ரகுராமும் வேண்டுதலை வைக்கிறாங்க. நான் என்னோட தனாவோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அதுக்காக தான் நான் இந்த காவடி எடுக்கிறேன், அவள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டுறாங்க. பாட்டியன் தனாக்க மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன் தான் வெளிக்காட்டாமல் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, இத்தனை நல்லட்டு இவ்வளோ பாசத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மறைச்சிட்டானே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜானகியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, கடவுளை இந்த குடும்பம் எப்பவும் போல் ஒற்றுமையாகவே இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது,
தனா போலியா கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். அவங்க எவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க. கடவுளே நீங்க தான் இதெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரொம்ப பதட்டமா வேண்டுதல வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து பார்வதியும் சரி எல்லாருக்குமே எலுமிச்சை ஜூஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு தயாராகும்போது, அந்த பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதியும் ஒரு ஜூஸ்ல மட்டும் ஒரு மயக்க மருந்து மாரி ஒண்ணு கலக்குறாங்க. இத கவனிச்ச பத்மாவும் "என்ன பார்வதி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் "ஆமா நாம வந்து இந்த ஜூஸ கரெக்ட்டாட்டு தனாவுக்கு குடுத்துறணும். தனா அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துருவா. மயங்கி விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு வைத்தியச்ச கூட்டிட்டு வருவாங்க. அவங்கள வச்சு எல்லா உண்மையும் இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு ஐடியா போடுறாங்க. அத கேட்ட பத்மாவும், "நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு பார்வதி. நம்ம நினைச்ச மாதிரி எனக்கு நடக்கணும்னு" சொல்லிட்டு நம்ம தனாவுக்கு மட்டும் அந்த மயக்க மருந்து கலந்த ஜூஸை எடுத்துட்டு வராங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராமும் அந்த சாமியார்கிட்ட, "என்னோட பொண்ணு தனா நல்லபடியா இருக்கணும். அதனால ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்காக தான் இந்த வேண்டுதல பண்றேன்னு" சொல்லி வைக்கிறாங்க. அப்ப அந்த வேண்டுதலுக்கான எல்லா பூஜைகளும் நடந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து எல்லாருக்குமே அந்த ஜூஸை கொடுத்துட்டே இருக்காங்க. கரெக்டாட்டு நம்ம பார்வதியும் இது தனாவுக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு தனாவுக்கு அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. தனாவும் சரி சாதாரண எலுமிச்சப்பழ ஜூஸ் தானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடிச்சிடுறாங்க. ஆனால் அதில் மயக்க மருந்து கலந்துருக்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்ம ரகுராமும் காவடி எடுக்கிறதுக்காண்டி தயாராகிறாங்க. சாமியார்கிட்ட வந்து என்னோட பொண்ணு தனாவை நீங்கள் தான் சாமியை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த சாமியாரோ சரின்னு சொல்லிட்டு தனாவோட தலையில் கை வச்சு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணும்போது கரெக்டாக தனா மயங்கி விழுந்துடுறாங்க. தனா மயங்கதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஜானகி எல்லாமே தாங்கி பிடிச்சி, "தனா உனக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் எலும்பு எலும்புன்னு சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை." தனா வந்து எலும்புற மாதிரி இல்லை. அதை பார்த்து நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி, "தனாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கடவுளே, நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு" சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணும்போது அங்கே உள்ளவங்களும் சரி யாராவது ஒரு மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே வைத்தியரும் வராங்க. இதை பார்த்த பார்வதி பத்மாவுக்கு சந்தோஷம் ஆகுது. பார்வதியும் பத்மா கிட்ட வந்து, "நாம நினைச்ச மாதிரியே நடந்துட்டனி, சீக்கிரத்தில் இந்த தனா கன்சீவா இல்லை அப்படிங்கிற விஷயம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி மாயாவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. ஐயோ இப்போ மட்டும் இவங்க வந்து பார்த்துட்டு தனா மட்டும் உண்மையான கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நம்ம பெரியப்பா எல்லாருமே பயங்கரமா அவமானப்பட்டு நிக்கணுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அங்க வந்தவங்களும் தனாவை செக் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்த ரகுராமும் பதட்டப்படுறாங்க. தனாவுக்கு எந்த பிரச்சனை இல்லையேன்னு கேட்கும்போது அவங்களும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது சாதாரணமா வரக்கூடியது தானே, இந்த நேரத்துல இப்படி மயக்கம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கொஞ்சம் எழுப்பி பார்க்குறாங்க. நம்ம மாயா அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க, என்ன சொல்ல போறாங்களோன்னு. ஒரு கட்டத்துல தனாவும் குழந்தையும் நல்லபடியா தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுவும் பார்வதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது இது இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, அப்போ நிஜமாவே தனா கன்சீவாக தான் இருக்காளோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் பார்வதிக்கு வருதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே சமாளிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.